இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல பொறுப்பு தான். நான் எந்த இளைஞர்களையும் நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலைங்க. நான் போலீஸ காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் கொஞ்சம் கூட அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஆனா 3 பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா? வந்தவன் ஒரு இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது. அவன் குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல. கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 4:30 மணி அந்த பெண் போய் கதவை தட்டி இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணே கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் அவர் மெடிக்கல் உதவி எல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 4:30 மணி நேரம் இப்படி அர்ஜென்டான எமர்ஜென்சில கூட நாம நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையுது இல்லைங்களா? நம்பிக்கை குறையுது. அந்த இரும்பு கரம் நான் ஓப்பனா கேக்குறேங்க. யூடியூபர் 75 வயது ஒரு பெரியவரை நீங்க போய் உடனடியா கைது செய்றீங்க. கஸ்தூரிக்கு தனிப்பட வச்சு ஹைதராபாத் வரைக்கும் வர்றீங்க. அந்த தனிப்பட ஹைதராபாத்துக்கு வந்த வேகத்தை கோயம்புத்தூர்ல உங்களால காட்ட முடியலையா? அதுல கனிமொழி மேடம் எந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு கண்டறிகிறார் முதல்வர் அப்படிங்கறது தெளிவுபடுத்தணுங்க. சமூகம் தான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. எது சமூகம் கண்டிப்பா மாறணுங்க. சமூகம் கண்டிப்பா மாறணும். அந்த ஒரு விஷயத்துல நான் கனிமொழி அக்காவுடைய பேச்ச நான் வழிமொழிகிறேங்க. சமூகம் முதல்ல இந்த தீய திமுகவை நம்புறதுல இருந்து கண்டிப்பா மாறணும். ஓட்டு போட்டு அவங்கள அரியணையில உக்காத்தி வச்சு இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. கண்டிப்பாக அந்த இலவச பேருந்து, மாத உரிமை தொகை இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஏன்னா பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னும் சொல்ல போனா அவர் அதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்ச போது நான் அதெல்லாம் வரவேற்று பேசின ஆளுங்க. ஆனா இன்னைக்கு வாக்குறுதிகள் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாதி டைம் புரிய மாட்டேங்குது. அவருக்கே பாதி டைம் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாம என்னது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. திருப்பி கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்தா அவர் சொல்ற அந்த மாதிரி இருக்குது. அவர் சமூகம் மாறணும். திமுகவை நம்புவதை நிறுத்தணும். சமூகம் மாறணும். பாதுகாப்பு நமக்கு இந்த ஆட்சியில கிடைக்கும் அப்படின்னு பெண்கள் நினைச்சா அந்த பெண்கள் சமூகம் மாறணும். குடிநோயாளிகளுக்கு இங்க ஏதாவது கவுன்சிலிங் நடக்கும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த அரசு ஏதாவது முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த சமூகம் கண்டிப்பா மாறணும். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு ஏதோ பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூச்சாண்டிய நம்புறதை நிறுத்தணும். சமூகம் மாறணும். நான் கனிமொழி அக்கா சொல்றதை கண்டிப்பா ஒத்துக்கிறேன்.